12th standard mathematics chapter number 2 exercise number 2.3 sum number 1. z1 is equal to 1 minus 3i, z2 is equal to minus 4i மற்றும் z3 is equal to 5 எனில் கீழ் காண்பனவைகளை நிறுவுக. A z1 is equal to 1 minus 3i, z2 is equal to minus 4i and z3 is equal to 5. So that ரெண்டு டிவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ தட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் z1 ப்ளஸ் z2 ப்ராக்கெட் ப்ளஸ் z3 இஸ் ஈக்குவல் டு z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ரைட் ஹேண்ட் சைட் ப்ராக்கெட். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் அடிஷன், அதாவது கூட்டலில் பரிமாற்று விதி. முதல்ல 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, முதல்ல 2 ஆட் பண்ணிட்டு அடுத்து 3ஆவது ஆட் பண்ணாலும் அதனுடைய ஆன்சரும், அடுத்து கடைசி 2 ஆட் பண்ணிட்டு அடுத்து ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணாலும் ஒன்று தான். இது கூட்டலும் மல்டிப்ளிகேஷன் பெருக்களும் கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. அப்போ செகண்ட் சம்மை பொறுத்தளவுக்கு z1 இன்ட்டு z2 இன்ட்டு z3 இஸ் ஈக்குவல் டு z1 இன்ட்டு z1 ப்ளஸ் z3. ரொம்ப ஈஸியான சம்மு, சாதாரண சம்மு தான், நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸியான சம்மு. ஃபஸ்ட்டு சம்மு முதல் செய்வோமா? அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா கொடுத்துருக்கான முதல் எழுதுங்க. அப்போ z1 என்பது 1 மைனஸ் 3i, z2ங்கிறது எவ்வளவு மைனஸ் 4i, z3 வந்து எவ்வளவு 5, எல்லாம் எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா z1 ப்ளஸ் z2 இன்ட்டு ப்ளஸ் z3 இஸ் ஈக்குவல் டு z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3. இப்போ செட்டில் படிச்சிங்களா, அதே கான்செப்ட் தான் செய்யப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அப்போ டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 இவ்வளோ தான். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்து தான் இதை செய்யணும். அப்போ தான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் கரெக்டாக வரும். முதல்ல ப்ராக்கெட் இருக்கிற எடுக்கணும் ப்ளஸ் இது. அப்போ z1 ப்ளஸ் z2, z1ங்கிறது என்ன 1 மைனஸ் 3i, z2ங்கிறது மைனஸ் 4i. ஓகே, z3ங்கிறது எவ்வளோப்பா 5. ஓகேவா? முதல்ல வந்து அடிஷனில் வந்து எப்போவுமே ரியல் பார்ட்டையும் மட்டும்தான் கூட்டணும், இமேஜினரி பார்ட்டையும் மட்டும்தான் ஆட் பண்ண யாவச்சுங்க. இது ரியல் நம்பர், இமேஜின் நம்பர் ஐ இருக்கிற நம்பர் தான் இமேஜின் நம்பர். அப்போ இது 1 மைனஸ் இது எவ்வளோப்பா 7i மைனஸ் 7i, இது ப்ளஸ் 5 அப்படியே இருக்கும். அதுக்கடுத்து இது ரியல் நம்பர், இது இமேஜின் நம்பர், இது ரியல் நம்பர். 5 1 6, அப்போ 6 மைனஸ் 7i, திஸ் இஸ் LHS. இது வந்து ஒன்று வச்சுக்கோங்க. இது வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்கான சம்மு தான், இதனால நல்லா ஸ்ட்ராங்காக கவனிச்சுக்கோங்க. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எடுப்போமா, இந்த டேக்கிங் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3. ஓகேவா? அப்போ z1ங்கிறது எவ்வளவு இப்போ தான் சொன்னோம். z1ங்கிறது எவ்வளோ மேலே பாருங்கள் 1 மைனஸ் 3i ப்ளஸ் இந்த z2ங்கிறது எவ்வளோப்பா, z2ங்கிறது மைனஸ் 4i, z3ங்கிறது ப்ளஸ் 5. அப்படியே நோட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடப்போகுது. அப்போ இந்த ஆன்சர் தானே வரணும். அப்போ 1 மைனஸ் 3i ப்ராக்கெட் எடுத்துட்டேன் ப்ளஸ்ஸு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாப்பா இது ரெண்டு ஒன்றும் ஆட் பண்ண முடியாது, அப்படியே எழுதிங்க. மைனஸ் 4i ப்ளஸ் எவ்வளவு 5. அப்போ இது ரியல் நம்பர், 5 1 6. அப்போ 6 மைனஸ் இது இமேஜின் நம்பர், அப்போ 7i. இது ரைட் ஹேண்ட் சைடு, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வைங்க. இந்த 1 6 மைனஸ் 7 இதாக இருக்குது, இதுவும் 6 மைனஸ் 7 தான் இருக்குது. அப்போ 1 ஈக்குவல் டு 2, ரெண்டும் சமம். தேர்ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ்ட்னு போட்டாலும் சரி, இல்லை ஃபார்முலாவில் எழுதி அப்ளை பண்ணாலும் சரி, அது நம்மளுடைய விருப்பம்தான். அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம், கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. அதுதான் இன்னமும் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். செகண்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிங்க. இப்போ செகண்ட் கொஸ்டின். இப்போ செகண்ட் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு முதல் z1 z2 z3 எழுதிக்கோங்க, அதுதான் நல்லது. அப்போ z1 என்பது எவ்வளவு 1 மைனஸ் 3i, z2ங்கிறது மைனஸ் 4i, z3ங்கிறது 5 எழுதிக்கங்க.
இப்போ செகண்ட் கொஸ்டின் என்னப்பா, Z1 இன்ட்டு Z2 இன்ட்டு Z3 ஈக்குவல் டு Z1 இன்ட்டு Z2 இன்ட்டு Z3. ஓகேவா? முதல்ல இது கொஞ்சம் அடிஷனை காட்டிலும் கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து எல்ஹெச்எஸ் எடுக்கிறோம், இந்த ப்ராக்கெட் தான் எடுக்கணும். அப்போ Z1 இன்ட்டு Z2. அப்போ Z1 டு Z2னா 1 - 3i இன்ட்டு -4i. நல்லா கவனிக்கணும். அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் -4i. ஓகேவா? இதை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு. 4 3 சார் எவ்வளவு 12, 4 12, i இன்ட்டு i ஸ்கொயர். அப்போ -4i. இது i ஸ்கொயர்னா எவ்வளோப்பா, ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டோம். i ஸ்கொயர்னா எவ்வளவு -1. இப்போ -4i -12. இதுதான் Z1 இன்ட்டு Z2. ஓகேவா? அதுக்கடுத்து என்னப்பா பண்ணோம், Z3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ Z1 இன்ட்டு Z3 இன்ட்டு எவ்வளவு, Z1 இன்ட்டு Z2 இன்ட்டு Z3 தானே சொல்லியிருக்காங்க. Z1 இன்ட்டு Z2 எவ்வளவு, -12 -4i. எப்போவுமே ரியல் நம்பர் இது இழித்தான் இமேஜ் நம்பர் எழுதணும், அதுக்கான எழுதியிருக்கு. அடுத்து Z3யை மல்டிபிள் பண்ண, Z3 எவ்வளவு 5. அப்போ மல்டிபிள் பண்ணுங்கள், இது அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். 12 எவ்வளவு 60. அப்போ -60. இது எவ்வளவு 4 5 20. அப்போ -20. 4 5 20 -20 i. இதுதான் Z1 இன்ட்டு Z2 இன்ட்டு Z3 வேல்யூ, ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி தான் செய்யணும், வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான சம்மு, கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் பின்னால் வர சம்மளுகளுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக போட முடியும். இது என்ன, எல்ஹெச்எஸ். ரைட் ஹேண்ட் சைடு எடுங்க. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன பாருங்க, Z1 இன்ட்டு Z2 இன்ட்டு Z3 தானே இருக்குது. இதான் ரைட் ஹேண்ட் சைடு. ப்ராக்கெட்டை தானே செலக்ட் பண்ண சொன்னோம். அப்போ Z2 இன்ட்டு Z3. அப்போ Z2 இன்ட்டு Z3. அப்போ Z2 என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ Z2 பார்த்தீங்கன்னா -4i, Z3 5. அப்போ i0 20. அப்போ -20i. ஓகேவா? வர்றதை எழுதுங்க, அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து என்னப்பா, Z1 இன்ட்டு Z2 இன்ட்டு Z3. அப்போ Z1ங்கிறது அங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 1 - 3i. Z2 இன்ட்டு Z3 எவ்வளவு -20i. இதை அப்படி என்ன பண்ணுங்கள், மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ மல்டிபிள் பண்ணால் என்னப்பா வரப்போகுது, 1 இன்ட்டு 20 எவ்வளவு 20. அப்போ -20i. ஓகேவா? இதை மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. 20 இன்ட்டு 3 எவ்வளவு 60. 20 இன்ட்டு 3 எவ்வளவு 60. அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். அதுக்கு i இன்ட்டு i எவ்வளவு i ஸ்கொயர். அப்போ -20i ப்ளஸ் 60 இன்ட்டு i ஸ்கொயர்னா எவ்வளவு -1 போட்டேன். அப்போ சுருக்குனா -20i -60. அப்போ ரியல் நம்பர் இமேஜ் நம்பர் தனியாக எழுத சொன்னால் -60 -20i. இது Z1 இன்ட்டு Z2 இன்ட்டு Z3. இது 2. அப்போ 1 2 ஈக்குவலான்னு பாருங்கள். -60 -20iன்னு இருக்கா, அங்கே பாருங்கள் சமமாக இருக்கான்னு பாருங்கள். ஈக்குவலாக இருந்தால் இந்த -60 -20 கரெக்டாக இருக்கா. அப்போ நம்ம ஆன்சர் கரெக்ட்னு ஃபைனலைஸ் பண்ணிடணும். தேர்ஃபோர் 1 ஈக்குவல் டு 2, LHS equal to RHS. LHS equal to RHS. Therefore, Z1 into Z2 into Z3 is equal to Z1 into Z2 into Z3. Hence fraud முடிச்சிடணும். எனவே சரிபார்க்கப்பட்டது, நிரூபிக்கப்பட்டதுன்னு முடிச்சிடணும். ஓகேவா? அடுத்த சம் போகலாமா? சம் நம்பர் 2. Z1 is equal to 3, Z2 is equal to -7i மற்றும் Z3 is equal to 5 + 4i எனில் கீழ் காண்பவனைகளை நிறுவுக. அதே கான்செப்ட் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப் Z1 is equal to 3, Z2 is equal to -7i and Z3 is equal to 5 + 4i, so that the following 2 divisions, அந்த 2 டிவிஷன்ஸையும் ஈக்குவல் பண்ணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் சம் பாருங்கள், Z1 இன்ட்டு Z2 + Z3. அப்போ இதை அங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், Z1 இன்ட்டு Z2 இங்கே இருக்குது பாருங்கள். இதை இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், Z1 இன்ட்டு Z3. கரெக்டாக இருக்கா?
அப்போ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, அதாவது பங்கீட்டு விதி இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்டது தான். அது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். Z1 இன்ட்டு Z1 ப்ளஸ் Z2 இன்ட்டு Z3. அப்போ Z1 இன்ட்டு Z3 இங்கே வருதா, அப்போ Z1 இன்ட்டு Z3 இங்கே வருதா. ஓகே, Z1 இன்ட்டு Z3 இங்கே இருக்குது, அடுத்து Z2 இன்ட்டு Z3 இங்கே இருக்குது. அப்போ கரெக்டாக இருக்குது. அப்போ ஒன்றும் இல்லை, அதே கான்செப்ட் தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் நல்லா கொண்டுட்டே வாங்களேன். ரொம்ப ஈஸியான சம்மு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து செட்டு மாதிரி தான், காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து செட்டு மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கோமா. முதல்ல Z1 எவ்வளோப்பா, Z1 என்பது 3, Z2 எவ்வளோப்பா, அப்படியே எழுதணும் -7i, Z3 எவ்வளவு 5 + 4i. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, ஃபஸ்ட்டு கொஸ்டின் Z1 இன்ட்டு Z2 ப்ளஸ் Z3 இஸ் ஈக்குவல் டு Z1 Z2 ப்ளஸ் Z1 Z3 எழுதிட்டோமா. என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். டேக்கிங் LHS. LHSஸை பொறுத்தளவுக்கு எப்போவுமே ப்ராக்கெட்டை தான் முதல்ல எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஓகேவா, ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்போ Z2 என்ன இருக்குது, -7i ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது Z3 5 + i, 5 + 4i, இந்த 5 + 4i கரெக்டாக பார்த்துக்கோங்க. 5 + 4i இது வந்து Z3 = 5 + 4i, 5 + 4i. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஆட் பண்ணுறப்ப ரியல் நம்பர். அப்போ இதுதான் ரியல் நம்பர் 5, இது இமேஜினரி கூட்டின எவ்வளவு -7 + 4, அப்போ எவ்வளவு -3i. இதுதான் Z2 ப்ளஸ் Z3 ஓகேவா, ரைட்டியா. அதுக்கு அடுத்தது Z1 என்ன பண்ணும், மல்டிபிள் பண்ணும். அப்போ Z1 இன்ட்டு Z2 ப்ளஸ் Z3 தானே. அப்போ Z1ங்கிறது 3, இதனுடைய ஆன்சர் வந்து 5 - 3i. அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள், சாதாரண சம்மு தான், அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். இதை மல்டிபிள் பண்ணால் 15, இதை மல்டிபிள் பண்ணால் -9i. இதுதான் Z1 இன்ட்டு Z2 ப்ளஸ் Z3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வைங்க, எப்பொழுதுமே 1. அடுத்து டேக்கிங் ரைட் ஹேண்ட் சைடு எழுதுங்க. டேக்கிங் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா, நல்லா கவனிக்கணும். Z1 ப்ளஸ் Z2, Z1 இன்ட்டு Z2 ப்ளஸ் Z1 இன்ட்டு Z3 அவ்வளோதான். இதை மல்டிபிள் பண்ணுங்கள், ரெண்டையும் கூட்டி விட்டுருங்க, அவ்வளோதான். இதை வேணால் நேரடியாகவே போட்டுடலாமா, எல்லாம் புரிஞ்சுருக்கும், அதனால் நேரடியாக போட்டுடலாம். நேரடியாக கூட போட்டுடலாமா, அப்படி கூட போடுவோமா. அப்போ Z1ங்கிறது எவ்வளவு 3, Z2ங்கிறது எவ்வளவு -7i ப்ளஸ் Z1ங்கிறது எவ்வளவு 3, Z3ங்கிறது எவ்வளோப்பா 5 + 4i. அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பார்ப்போம். இது மைனஸ் ஓகேவா, -21i. இதை மல்டிபிள் பண்ணால் 15, இதை மல்டிபிள் பண்ணால் 3 × 12. இப்போ ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ ரியல் பார்ட்டுங்கிறது 15, இமேஜினரிங்கிறது 12i -21i. அப்போ கழிச்சோம்னா எவ்வளோ போகிறது, 12லேருந்து 21 மைனஸ் பண்ணால் எவ்வளவு, அப்போ -9ன்னு சொல்லாமா. அப்போ -9i. அப்போ -12, அதாவது +12 -21 கழிச்சு எவ்வளவு -9. எல்லாம் தெரிய இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ 15 - 9 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்கா. இது என்னதுப்பா, Z1 Z2 ப்ளஸ் Z1 இன்ட்டு Z3. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வைக்கலாமா. அப்போ 1 2 சமம், 1 2 சமமாக இருக்குது. அப்போ LHS = RHS, இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக போடணும். LHS = RHS, therefore ஃபினிஷிங் இருக்கணும். அப்போ Z1 இன்ட்டு Z2 ப்ளஸ் Z3 இஸ் ஈக்குவல் டு Z1 Z2 ப்ளஸ் Z1 Z3. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடணும். எனவே சரிபார்க்கப்பட்டதுன்னு முடிச்சிடணும், ஓகேவா. இது வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் ஓவர். இப்போ இதுலேயே செகண்ட் டிவிஷன் இருக்குல்ல, அதை செய்யலாமா. அப்போ செகண்ட் டிவிஷன் என்ன, அப்போ செகண்ட் டிவிஷனுங்கிறது Z1 ப்ளஸ் Z2 இன்ட்டு Z3 இஸ் ஈக்குவல் டு Z1 இன்ட்டு Z3 ப்ளஸ் Z2 இன்ட்டு Z3. ஓகே, அதாவது இதை மல்டிபிள் பண்ணால் இது வரும், இதை மல்டிபிள் பண்ணால் இது வரும். அப்போ LHS எடுத்துகிட்டு RHS வந்து கொண்டு வரலாமா.
அதுக்கு முன்னால் எழுதிருங்க லெட். அப்போ Z1ங்கிறது 3, Z2ங்கிறது -7i, Z3ங்கிறது 5 + 4i. எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கங்க. அப்போ முதல்ல LHS எடுங்க. அப்போ LHனா என்ன பாருங்க, Z1 + Z2 × Z3. இது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சதுனால நம்ம நேரடியாகவே போடலாம் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். Z1 + Z2னா 3, Z2ங்கிறது -7i இன்ட்டு Z3ங்கிறது எவ்வளவு 5 + 4i. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன பண்ணோம், முதல் 3ஆல் மல்டிபிள் பண்ணிடணும், அடுத்து -7iஆல் மல்டிபிள் பண்ணிடணும், அவ்வளோதான். இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 15, 3ஆல் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் எவ்வளோ 3 12i. ஓகேவா? இதை இங்கே மல்டிபிள் பண்ணுறப்ப கவனமாக பண்ணணும். இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, அப்போ -7 5 35i. அப்போ முதல்ல சிம்பிள் மல்டிபிள் பண்ணும், நம்பரை மல்டிபிள் பண்ணும், ஐயை மல்டிபிள் பண்ணும். இப்படி ஆர்டர் படுத்துனா மிஸ்டேக்கே வராது. ரைட். அடுத்து இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். இது மைனஸு ப்ளஸ் மைனஸ் 7 28 i × i². கரெக்டாக வருதா? அவ்வளோதான். இதை இன்னும் சிம்பிளை பண்ணி போடுவோம்ப்பா. 15 அப்படி வைங்க. இது ரெண்டுமே என்ன நம்பர்ப்பா, இமேஜின் நம்பர், கற்பனை. அப்போ 35, அப்போ -35. இங்கே என்ன இருக்குது 12. அப்படியே கூட்டுங்க பார்ப்போம். அப்போ எவ்வளவு 5ல் 2 போனால் எவ்வளவு 3. இங்கே என்ன இருக்குது -3, இங்கே என்ன இருக்குது 1. அப்போ எவ்வளோ போடலாம் 2. அப்போ -23. டேரெக்டாக போட்டுங்க. 35லேருந்து 12 போனால் -23 போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ -23i -28. இந்த i² என்பது எவ்வளோப்பா -1 ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போ 15 -23i மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 28. அப்போ இது ரியல் நம்பர், இது ரியல் நம்பர், இது வந்து இமேஜின் நம்பர். அப்போ 28 38 43 43 - 23i. இது என்னப்பா, திஸ் இஸ் LHS. திஸ் இஸ் LHS. புட்டிங் ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி RHS எடுத்துலாமா? அப்போ RHS என்ன இருக்குன்னு பாருங்க, நல்லா கவனிங்க. RHS ரைட் ஹேண்ட் சைட். அப்போ RHS என்ன இருக்குன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். RH பார்த்தீங்கன்னா Z1 × Z3 + Z3 × Z2 இதாக இருக்கும். அல்லது இதுங்கிட்ட எழுதிக்கலாம், ஒன்றும் இல்லை. அப்போ மல்டிபிள் அப்படியே கூட பண்ணலாம். Z1ங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, Z1ங்கிறது இப்படி தான் எழுதணும் 3. Z3ங்கிறது எவ்வளோ இருக்குது 5 + 4i. Z3ங்கிற எவ்வளவு 5 + 4i. Z2ங்கிறது எவ்வளோப்பா இருக்குது -7i. இன்னும் சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான்ப்பா, அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கப்பா. அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 15. இதங்க 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 12i. ஓகேவா? அப்போ இதுக்கு ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. அப்போ இங்கே 5ஆல் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, அப்போ -7 7 35i. ஓகே, இது முடிஞ்சு. அடுத்து இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ -7 28i². அவ்வளோதான், சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ 15 அப்படியே வைப்போம். 35 35iலேருந்து 12i. 35லேருந்து 12 போனால் எவ்வளோ சொன்னோம் -23i. ஓகேவா? -28 i² எவ்வளோப்பா -1 தான். i² எவ்வளவு, i² என்பது -1 ஏற்கனவே நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம். இதை சுருக்கி போடுங்க. 15 - 23i -+ 28. அவ்வளோதான். இது ரியல், இது ரியல், இது இமேஜினரி. அப்போ 28 15 எவ்வளோ 38 43 - 23i. This is right hand side. This is right hand side. Put in equation number 2. அப்போ 1 2 சமமாக இருக்கான்னு பாருங்கள். இந்தா 1 பார்த்தீங்கன்னா 43 - 23i. இங்கே என்ன இருக்குது 43 - 23i. therefore 1 = 2, LHS = RHS. அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் வந்து கண்டிப்பாக எடுத்தெழுத வேண்டும். therefore Z1 + Z2 × Z3 = Z1 × Z3 + Z2 × Z3. இப்படி போட்டு ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு முடிச்சலாமா? அப்போ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு முடிச்சிடலாம். ரொம்ப அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். அடுத்த சம் போகலாமா? ரைட். சம் நம்பர் 3.
இது ரொம்ப முக்கியமான சமம், கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் போனீங்க. z1 equal to 2 plus 5i, z2 equal to -3 -4i மற்றும் z3 equal to 1 plus i எனில் z1, z2 மற்றும் z3 ஆகியவற்றின் கூட்டல் மற்றும் பெருக்கல் நேர்மாறுகளை காண். அப்போ கூட்டல் நேர்மாறுனா -z, பெருக்கல் நேர்மாறுனா 1/z. அவ்வளோதான், ரெண்டுக்கும் புரிய வித்தியாசம். நல்லா கொஞ்சங்க. கூட்டல் நேர்மாறுனா -zப்பா, பெருக்கல் நேர்மாறுனா 1/zப்பா, அவ்வளோதான்ப்பா. இதை வச்சு தான் நம்ம ஆன்சரே பண்ண போகிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனீங்க. ரொம்ப ஈஸியான சம்மு தான், முக்கியமான சம்மு கூடன்னு சொல்லியிருக்கேன். இப் z1 is equal to 2 plus 5i, z2 is equal to -3 -4i, z3 is equal to 1 plus i, find the additive inverse and multiplicative inverse of z1, z2 and z3. ஃபஸ்ட்டு அடிட்டிவ் இன்வர்ஸாக முதல்ல கண்டுபிடிப்போம், அடுத்தது மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸாக முதல்ல கண்டுபிடிப்போம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். முதல்ல அடிட்டிவ் இன்வர்ஸ், முதல்ல கூட்டல் நேர்மாறாக கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா கவனிங்கப்பா. லெட் z1ங்கிறது 2 + 5i, z2ங்கிறது வந்து -3 -4i, z3ங்கிறது 1 + i. ஓகேவா, இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கூட்டல் நேர்மாறு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கூட்டல் நேர்மாறு இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது டு ஃபைண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். யோசிச்சுக்கோங்க. அப்போ நல்லா பாருங்கப்பா, z1இன் கூட்டல் நேர்மாறு, z2வின் கூட்டல் நேர்மாறு, z3இன் கூட்டல் நேர்மாறு, இப்படி. அப்போ z1இன் கூட்டல் நேர்மாறுங்கிறது நல்லா கவனிக்கனா -z1, z2வின் கூட்டல் நேர்மாறு -z2, z3இன் கூட்டல் -z3, அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணால் போதும். மைனஸ் 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 டேரக்ட். z1ங்கிறது 2 + 5i, இது -3 -4i, z3ங்கிறது 1 + i. அப்படியே மல்டிபிள் பண்ணால் எவ்வளோப்பா, -2 -5i, அவ்வளோதான். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 +4i, அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், சிம்பிள் சம். அப்போ -1 -i, அவ்வளோதான். அப்போ மைனஸ் மட்டும் சேர்த்தா போதும், அவ்வளோதான். ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். உங்களுக்கும் வேணால் எழுதிடுவோமா, இங்கே பாருங்கள். additive inverse of z1, additive inverse of z2, additive inverse of z3, அவ்வளோதான். அப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ்னாவே என்ன அர்த்தமா, அடிஷனில் சொல்கிறாங்களா. அப்போ இதனுடைய இது -z1 -z2 -z3. மூணாவது தெரியாத நல்லா கொஞ்சம் மைனஸ் 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 போட்டாச்சு, அப்படியே போட்டாச்சு. சிம்பிளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போ 2 + 5i -3 -4i 1 + i. அப்படியே சிம்பிளை பண்ணால் -2 -5i 3 + 4i, இது -1 - இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும், ஒன்றும் பிரச்சனை. இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப தான் கவனமாக கண்டுபிடிக்கணும். இப்போ டு ஃபைண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், அதாவது பெருக்கல் நேர்மாறு, கொஞ்சம் கவனமாக செய்யணும் இதை. இப்போ விளக்கமாகவே எழுதி செஞ்சிடலாம், அப்போ தான் வந்து ஈஸியாக புரியும். ஒவ்வொரு பகுதியாக செய்ய போகிறோம்.
இங்கே பாருங்கப்பா, நல்லா கவனிங்க. Z1 பெருக்கல் நேர்மாறு 1/z. 1/zன்னு சொல்லலாம், அல்லது Z பார்னு கூட சொல்லலாம். தான் Z இன்வர்ஸ் இப்படி இது ஒன்று, இது கீழே இறங்குறப்ப Z வேறு இல்லை. இப்படியே நீங்கள் பழகிங்க. அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z1 = 1/z1. 1/z1. அப்போ 1/z1 தானேப்பா. அப்போ 1/z1னா இங்கே தான் பார்த்துருக்கோம்ல, எவ்வளவு 2 + 5a. அப்போ ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு வந்துட்டாவே மறக்காமல் காஞ்சுகேட் போடணும். காஞ்சுகேட்னா குறி மாற்றி மல்டிபிள் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா கொஞ்சிக்கோங்க. இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இது வரைக்கும் தெரியாதவங்க இந்த ஸ்டெப்பு நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ 1/2 + sin இருக்கா, அதை காஞ்சுகேட் போட்டால் எப்போவுமே காஞ்சுகேட் போகிறது வந்து இமேஜினரி பார்ட்டுக்கு தான் வந்து குறி மாற்றி போடணும். அதாவது கற்பனை பகுதி தான் குறி மாற்றி போடணும். அப்போ 2 - 5i/2 - 5i தட்ஸ் ஆல் தான். அப்போ இது வரைக்கும் சொல்லாதவங்க, ஏதாவது கவனிக்காதவங்க, தெரியாதவங்க 1/z1 தான் இருக்குது. அப்போ 1/z1னா இது. அப்போ இதை காஞ்சுகேட் போட்டால் மேலே இங்கேயும் காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தளவுக்கு கற்பனை எண்ணுக்கு மட்டும்தான் குறிமாற்றி போடணும். மறந்துடாதீங்கப்பா, ரியல் நம்பருக்கு போடக்கூடாது, இமேஜ் நம்பர் தான் போடணும். அப்போ +i 5iனா -5i அவ்வளோ. இனிமேல் ஒன்றும் பிரச்சனை, அப்படியே போடுங்க. 1 × 2 - 5i, அப்போ 2 - 5i தான். காஞ்சுகேட் போட்டோம்னா எப்பொழுதுமே தம்பி a + b × a - b ஃபார்முலா இருக்குது. இது ப்ளஸ்னால் மைனஸ், இது மைனஸ்னால் ப்ளஸ், அப்படி தான் வரும். அப்போ a² - b² அந்த மெத்தடுக்கு வந்துடுறோம். அப்போ a² - b², மறந்துடாதீங்க, a² - b தான் a + b × a - b. அப்போ a² - b². இந்த கணக்கை நல்லா கவனிங்க. ஏன்னா இதுதான் வந்து அடிக்கடி நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்க போகிறோம். அதனால் மறக்காமல் இந்த சம்மை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணணும், நல்லா கவனிச்சு பார்க்கணும். அப்போ ஏன்னா காஞ்சுகேட் சம்மை பொறுத்தளவுக்கு கேர்ஃபுல்லாக செய்யணும். எப்போவுமே காஞ்சுகேட்டுக்கு a + b × a - தான் வரும். அப்போ a² - b². அப்போ இது எவ்வளோப்பா, 5 2 - 5i/2² 4 மைனஸ் 5² 25, i² -1. ஏன்னா 5² 25, i² -1. அப்போ இது எவ்வளோப்பா, 2 - 5i/ இது 4 மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் 25. அப்போ சுருக்கி போட்டால் 2 - 5i/ எவ்வளோ வருது, 29. இப்போ பிரித்து போட்டணும். அப்போ 2/29 - 5i/29. ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாக பிரிக்கணும். இதுதான் ரியல் பார்ட், இது வந்து இமேஜினரி பார்ட். இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். அதனால தான் நான் முதலே சொன்னேன், அந்த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப கவனமாக செய்யணும்னு சொன்னேன். ஒருவேளை இந்த கணக்கு எனக்கு புரியல சார் அப்படின்னா அந்த அடுத்த இது Z2 போடுவோம்ல, அதில் நல்லா கொனிங்களேன். Z2வின் பெருக்கல் நேர்மாறு என்னது, 1/z2. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z2 = 1/z2 தானே. அப்போ 1/z2னா இப்போ தான் நான் சொன்னேன் எவ்வளவு, அங்கே பாருங்கள் சம பாருங்கள். Z2ங்கிறது -3 - 4i. இதுதான் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்லேருந்து Z2க்கு. அப்போ இதை காஞ்சுகேட் போட்டால் என்னப்பா வரும், இங்கே என்ன குறியீடு இருக்குது, இங்கே தான் பார்க்கணும், மறந்துடாதீங்க. இப்போ -3 மைனஸ்னால் +4i/-3 +4i. அப்போ இந்த இடத்துல குறி பார்த்தீங்கன்னா -4iனா +4, இதுதான் காஞ்சுகேட்னு அர்த்தம், மறந்துடாதீங்க. இதை கரெக்டாக செய்யணும். அப்போ 1ஆல் மல்டிபிள் பண்ணால் அதே தான். அப்போ -3 + 4i/, இது என்னப்பா பண்ணலாம், இங்கே பாருங்கள், இது a + b, இது a - b, அதே கான்செப்ட் தான். அப்போ a² - b² அவ்வளோதான். a + இல்லை சாதாரண மல்டிப்ளிகேஷன் போட்டாலும் போடலாம், அது லேட் ஆகிட்டு இருக்கும். காஞ்சுகேட்டா a + b × a - b, அப்போ a² - b² அவ்வளோதான். இதுதான் a மதிப்பு, நல்லா கொண்டீங்க, a - b, இது a
ப்ளஸ் பி. அவ்வளோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ -3 + 4i பை கீழே -3னா ப்ளஸ் பண்ணால் 9 மைனஸ் 4 16 i ஸ்கொயர்னா -1. அப்போ இது எப்போவுமே இங்கே பார்த்தீங்கன்னாப்பா -3 + 4i பை இது 9 ப்ளஸ் எவ்வளவு, இது எவ்வளவு 16. அப்போ -3 + 4i பை எவ்வளவு 25 பை எவ்வளவு 25. இதை ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனியாக பிரிக்கணும்னு சொல்லிட்டுனா அப்போ -3/25 ப்ளஸ் 4i பை 25. அவ்வளோதான். இது எதுனுடைய ஆன்சர்ப்பா Z2வின் பெருக்கல் நேர்மாறு. அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z2 வேல்யூ. ஓகேவா. அடுத்து Z3 பார்க்க போகிறோம். அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா Z3யின் பெருக்கல் நேர்மாறு என்னன்னு பார்க்க போகிறோம். தேர்ட் பாயிண்ட் Z3யின் பெருக்கல் நேர்மாறு. கூட்டல் நேர்மாறுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிட்டிவ் இன்வர்ஸ். மல்டிப்ளிகேட்டிவில் தான் வேலை அதிகமாக இருக்குது பார்த்துக்கங்க. Z3 அப்போ 1/Z3. அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z3 = 1/Z3. ஓகேவா. இப்போ அப்படியே என்ன பண்ண போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம். 1/Z3க்கு அங்கே பார்க்கணும். Z3 என்ன இருக்குது 1 + i சம்மில் கொடுத்துருக்கு 1 + i. இப்படி வந்துட்டாவே காஞ்சிகேட் தானே. அப்போ காஞ்சிகேட்னா குறி மாற்றி போடணும். அப்போ 1 - i பை 1 - i. நான் பல தடவை சொல்லிட்டேன், காஞ்சிகேட் போடுறப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கற்பனை பகுதிக்கு மட்டும்தான் எதிர்குறி போடணும். அதுக்கு பேர் தான் காஞ்சிகேட்னா இணையன். அடுத்த இதில் கூட தெளிவாக பார்ப்போம், இருந்தாலும் இங்கேயும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ ப்ளஸ்னால் மைனஸ், அதாவது இமேஜினரிக்கு தான் போடணும். அப்போ 1 × சம்திங் 1 தான். அப்போ 1 - i 1 இன்ட்டு இந்த நம்பர் அதே தான். அப்போ a + b × a - b. அப்போ a² - b². அப்போ 1 - i பை 1² 1 மைனஸ் i² -1. கரெக்டாக போடணும். அப்போ 1 - i பை 1 ப்ளஸ் எவ்வளோ -1. அப்போ இது சுருக்கி போட்டால் 1 - i பை 2. இதை பிரிச்சிடணும், ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். அப்போ 1/2 - i பை 2. இது எதனுடைய ஆன்சர்ப்பா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z3. அப்போ Z3யின் பெருக்கல் நேர்மாறு. அப்போ தான் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும், பெருக்கல் நேர்மாறு. ஓகேவா. எல்லாம் போட்டாச்சு. அப்போ இந்த எக்ஸசைஸ் நம்பர் 2.3 கம்ப்ளீட்டாக போட்டாச்சு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.